கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய சுதந்திரத்தையே வந்து பார்த்தோம் அப்படின்னா அழிச்சிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாயிண்ட்டு. அது ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி வர வீடியோல சொல்றேன். அதே மாரி நம்ம கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு மாடர்ன் ஸ்லேவரி ஓகேங்களா? ஒரு அடிமைத்தனம் மாரி நம்ம ஆயிருவோம். கண்டிப்பா அது ஆயிருவோம். ஃபர்ஸ்ட்டு வாங்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ரிச் பீப்பிள் ஏன் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். பட் புவர் பீப்பிள் அதாவது நம்மள மாரி, என்ன மாரி மிடில் கிளாஸ்ல இருக்க மக்கள் வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அது ட்ராப் தான். ஓகேங்களா? வாழ்க்கையில நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம கடன் மட்டும் தான் கட்டிட்டு இருக்கணும். ஓகேங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? இது உண்மை. பட்டு நான் ஏன் அத பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ப கடன் ஏன் இந்த மாரி சுதந்திரத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா அழிக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ப லைஃப்ல ஒரு ஒரு இன்விசிபிள் செயின் மாரி இருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, அது கடன். ஓகேங்களா? இப்போ கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, பர்சனல் லோனு, பைக் லோனு, கார் லோனு, ஃபோன் லோனு ஓகேங்களா? இது எல்லாமே லோனு. ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங்ல இருந்து எல்லாமே சொல்லும்போது ஈஸியா தெரியும். இது லேட்டரா பே பண்ணும்போது தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா டெப்த் நம்ப டைமையும், நம்மளுடைய அமைதியும், அதாவது வந்து பீஸையும், நம்மளுடைய ஃப்ரீடத்தையும் வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்மள கண்ட்ரோல் பண்ணிரும். ஓகேங்களா? இந்த வீடியோல டெப்த் எப்படி ஃப்ரீடம் வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ராய் பண்ணுது. அதே மாதிரி ரிச் பீப்பிள் டெப்த் வாங்குறாங்க வெர்சஸ் மிடில் கிளாஸ் டெப்த் வாங்குறாங்க. அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? அதே மாரி சேஃபா எப்படி டெப்த்த வந்து பார்த்தோம்னா, டேஞ்சருக்கு போகாத அளவுக்கு நம்ப பெர்சன்டேஜ் கணக்குல நம்ம வந்து அதுக்குள்ள மட்டும் வாங்குனோம் அப்படின்னா, நம்ம சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கிற மாரி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிம்பிளா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெப்த்னா என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான மீனிங் தான். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ப ஃபியூச்சர் மீனிங்க்கு ஃபியூச்சருடைய மணிய நம்ப இப்ப யூஸ் பண்றது தான் டெப்த். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 20,000 இல்ல. ஓகேங்களா? ஆனா லோன் எடுத்து ஃபோன் வாங்குறீங்க. ஓகேங்களா? மீனிங் நீ ஃபியூச்சர்ல சம்பாதிக்க போற கேஷ ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்ட. ஓகேங்களா? இதுதான் ப்ராப்ளம். ஓகேங்களா? ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதுதான். ஃபியூச்சர் இன்கம்க்கு ஆல்ரெடி நீ ஓனர் வந்துட்ட அப்படிங்கும்போது, பேங்க் இல்ல ஃபைனான்ஸ் கம்பெனி, இல்ல கிரெடிட் கார்டு கம்பெனி ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது, நீ வொர்க் பண்ணுற ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உன்னுடைய ட்ரீமுக்காக கிடையாது. ஓகேங்களா? இஎம்ஐக்காகவும், அந்த ஃபோனுக்காகவும், அந்த காருக்காகவும், அந்த பைக்குக்காகவும் தான் நீ வந்து பார்த்தோம்னா வேலை செய்யணும். ஓகே. அதுதான் இங்க பிரச்சனையே. ஓகேங்களா? அதே மாரி ஃப்ரீடம் எப்படி போகுது அப்படின்னா, ஃப்ரீடம்னா என்ன? புடிச்ச வொர்க்க பண்ணணும். சூஸ் பண்ணி பண்றது. ஸ்ட்ரெஸ் இல்லாம தூங்குறது. ஓகேங்களா? ரிஸ்க் எடுக்கிறது. ஃபேமிலியோடயே ஹேப்பியா ஸ்பெண்ட் பண்றது. இந்த மாரி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஆனா டெப்த் வந்தா, நீ ஃபோர்ஸ்டு மோடுக்கு போயிருவ. ஓகேங்களா? ஜாப் பிடிக்கலனாலும் சரி, பிடிச்சாலும் சரி, கண்டிப்பா லீவ் எடுக்காம கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதே மாரி பாஸ் வந்துட்டு டாக்ஸிக்கா இருந்தாலும் சரி, இல்ல டாலரேட் பண்ணுவான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இஎம்ஐ வெயிட்டிங்ல இருக்கு. அதே மாரி மந்த்லி சேலரி வந்த உடனே தான் ஹவுஸ் லோனா இருக்கட்டும், ஹவுஸ் இஎம்ஐ இல்ல பைக் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லு, பெர்சனல் லோனு சேலரி உனக்கு வொர்க் பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தோம்னா சேலரி தருவாங்க. நீ சேலரிக்கு ஸ்லேவ் ஆயிருவ. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு நாள் லீவ் போட்டாலுமே நம்ப அடுத்த லோனு இருக்கட்டும், இல்ல அடுத்த நம்மளுடைய வீட்டு செலவா இருக்கட்டும் நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு சைலன்ட் கில்லர் மாரி வேலை செய்யும் டெப்த்ல. ஒரு பிக்கஸ்ட் எனிமியே இன்ட்ரெஸ்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 50,000 அதாவது வந்து 50,000 நீங்க லோன் எடுத்தீங்க. ஓகேங்களா? ஃபைனலா ரூ. 80,000 பே பண்ணுவீங்க. ஓகே 80க்கு பே பண்ணியிருப்பீங்க. ஓகே ஏன் அப்டின்னா அது இன்ட்ரெஸ்ட். எஸ்பெஷலியா கிரெடிட் கார்டு, டெய்லி ஃபைனான்ஸ், ஆப் லோனு, இன்ஸ்டன்ட் கேஷ் லோனு இவங்க எல்லாருமே எமோஷன்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் அப்ரூவலு, 0 பேமெண்ட்டா இருக்கும். டவுன் பேமெண்ட்டா இருக்கும். அதே மாரி பை நவ் பே லேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது நம்ம பார்க்கும்போது நல்லாருக்கும். ஆனா வாங்கி முடிச்சாட்டி தான் தெரியும் அதனுடைய கஷ்டம், அதனுடைய வலி என்னன்னு. ஃபியூச்சர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா, இப்பயே நம்ம லோடிங் பண்ணிக்கிற மாரி. ஓகே இன்ட்ரெஸ்ட் ஸ்லோ பாய்சன் மாதிரி வேலை செய்யும். டெய்லியும் தெரியாது. ஆனா அது லைஃப் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா சாப்பிட்டுரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரிச் பீப்பிள் லோன் எடுக்குறாங்க. கடன் நெறைய வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாரி வேலை செய்யுது? நம்ப மிடில் கிளாஸ் நான் புவர் ஃபேமிலிலேருந்து இருக்கேன். இப்போ புவர் பீப்பிள் எப்படி கடன் வாங்குனா அவங்களுடைய ஃப்ரீடமே அளிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே. ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ரிச் பீப்பிளுக்கும் டெப்த் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கரெக்ட். ஓகே. டிஃபரன்ஸ் இருக்கு. மிடில் கிளாஸ் வந்து டெப்த் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபோனு, பைக்கு, லக்ஸுரி, வெட்டிங்கு, அதே மாரி ஃபேஷனுக்கு, இன்கம் ஜெனரேட் பண்ணாத திங்ஸுக்கு. ஓகே. இப்போ நான் இந்த ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஷர்ட்லேருந்து எனக்கு ஏதாவது வரணும். ஓகே. வரல. ஆனா ரிச் பீப்பிள் எதுக்காக அந்த ஷர்ட் அவ்வளோ போடுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு மீட்டிங்க்கா இருக்கட்டும், அந்த ஒரு பிளேஸ்க்கா இருக்கட்டும் போனாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த தரத்த வந்து பார்த்தோம்னா உயர்த்தி காட்டுறாங்க. உயர்த்தி காட்டுறது மூலியமா அவங்களுடைய பிசினஸ் அவங்களுக்கு கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. ஒரு பிசினஸ் பீப்பிள், ஒரு ரிச் பீப்பிள் ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, அவங்க சும்மா பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ ஒரு வாட்ச் கட்டியிருக்காங்க. என் கையில வாட்ச் இல்ல. இப்போ ரிச் பீப்பிளா இருக்காங்க அப்படின்னா, வாட்ச் கட்டியிருக்காங்க அப்படின்னா,
அது இப்போ ரிச் பீப்பிள் வீடியோ இப்போ யூடியூப்லேயே போடுறாங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிச் பீப்புளை போய் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா வாட்ச் கட்டியிருப்பான், ஷர்ட் போட்டிருப்பான், செயின் போட்டிருப்பான், மைக்கு கிளியராக வச்சுருப்பான், கேமரா எல்லாமே கிளியராக வச்சுருப்பான். ஓகே, அவனுடைய பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். பணம் இவ்வளோ வச்சுருக்கேன், அவனுடைய போர்ட்ஃபோலியோ காட்டினா வியூஸ் போகும். ஸோ இதெல்லாமே ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஆனால் அவன் வியூஸ் போகுது அப்படின்னா இது எல்லாமே காட்டுறனால அங்கே போகுது அப்படின்னா அவன் அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணுவான். ஓகே, ஏன் அப்படின்னா வியூஸ் போகுது, அதுலேருந்து அவன் இன்கம் ஜென்ரேட் பண்ணிடுவான் அப்படிங்கிற யூடியூப் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு அசெட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் ரிச் பீப்புள் எப்பயுமே எந்த இது செலவு பண்ணாலுமே ஒரு இன்கமோட தான் செலவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரிச் பீப்புள் மைண்ட் செட்டுக்கு வரலாம். ரிச் பீப்புள் கடன் வாங்குறது என்னன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அசட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஓகே, இன்கம் ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு புவர் பர்சன் லோன் எடுத்து ஐஃபோன் வாங்குறாங்க. ஓகே, ரிச் பீப்புள் லோன் எடுத்து பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஒரு டெப்த்து கன்சியூம் பண்ணி மணி ஆகுது, அனதர் டெப்த்து க்ரியேட் பண்ணுது மணியை. ஓகேங்களா? இது நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏழை மக்கள் ஒரு பாமரனா இருக்காங்க அப்படின்னா, ஒரு கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க பணத்தை கன்சியூம் பண்ண முடியாது, அதுலேருந்து அவங்களால இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் ஆனால் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடனை வாங்கி அடுத்த ஸ்டெப்பு வந்து மணி ஜென்ரேட் பண்ண முடிகிற அளவுக்கான இது மட்டும்தான் வாங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு ஐஃபோன் வாங்குகிறோம். ஓகே, அதனுடைய ப்ரைஸ் வந்துட்டு லோ ஆகும். ஓகே, என்றைக்குமே இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு லைபிலிட்டி அதெல்லாமே. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் லைபிலிட்டி தான். ஒரு ஹோம் லோனாக இருக்கட்டும், இல்லை பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரைஸஸ் டவுன் ஆகுறது. பட் ஆனால் ரிச் பீப்புள் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா அதில் லோன் போட்டு வாங்குவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 9% இருக்கும். பட் ஆனால் அவங்க பிஸ்னஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9%க்கு லோன் எடுப்பாங்க. ஓகே, ஒரு 10 lakh to 20 lakh இல்லை 1 crore கூட லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 9% to 10% லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ₹1 வட்டிங்கிற கணக்கு வரும். ஓகே, வருஷத்துக்கு ₹10 வட்டி. இப்போ 10% வட்டி போட்டாங்க அப்படின்னா மாதத்துக்கு 1% வட்டி அந்த மாதிரி வரும். ஓகே, நம்ம கணக்கில் நம்ம பாமரனா இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா மாதத்துக்கு ₹1 வட்டி. ஓகேங்களா? ₹1 வட்டி. ₹1 வட்டி வாங்கி அவன் ₹100 வட்டி வர அளவுக்கு அவனுடைய இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்குவான். ஓகேங்களா? ₹1 வட்டி ₹1 வட்டி போனால் போயிட்டு போகுது, நம்ம மீதி 99% மணியை நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? நம்மளால் எடுக்க முடியும். அதுதான் ரிச் பீப்புள் வந்து பார்த்தோம்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, நிறைய பேர் விஜய் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தோம் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் கையில் வச்சுருக்க கேஷ் எல்லாமே எதுக்காக வச்சுருக்காரு அப்படின்னா தன்னுடைய பிஸ்னஸில் போட்டோம் அப்படின்னா 300 to 400 வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் வருது. ஓகேங்களா? அதனால தான் ஸோ சைட் பேக்குக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பட்சத்தில் அந்த இன்கம் நிற்கக்கூடாது அப்படிங்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட்டு லேக்ஸ் கணக்கில் வச்சுருக்காரு. பட் ஆனால் கேஷாக வச்சுருக்கும்போது அவர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 300 to 400% ப்ராஃபிட் எடுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து ரிச் பீப்புள் வந்துட்டு பார்த்தோம்னா கடன் வாங்குறது. ஓகேங்களா? இப்போது நம்மளே கூட இப்போ ஒரு ஐஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஐஃபோன்லேருந்து ஒரு இன்கம் வருதா? ஓகே, இப்போ ஒரு எடிட்டராக இருக்காங்க, ஒரு கேமரா வந்து பார்த்தோம்னா தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்தளவு காஸ்ட்லியாக வாங்க முடியாது. ஒரு மொபைல் இருக்கும் பட்சத்தில் அதை வச்சு நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அதை வாங்கலாம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஒன்றும் இல்லை. இப்போது நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு வேலைக்கு ஒரு கொத்து வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொத்து வேலைக்கு போகும்போது அந்த கொத்து இருக்குது இல்லைங்களா, அந்த கொத்து வச்சு நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது. பட் அதனால் அந்த கொத்தை வாங்குகிறோம். அது வந்துட்டு நமக்கு அசட்டு. ஓகேங்களா? சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா அது அசட்டு. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த கொத்தை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது லைபிலிட்டி. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள். அந்த கொத்தை வச்சு நம்மளால் அந்த கொத்தை வச்சு நம்மளால் வருமானத்தை வர வைக்க முடியுது நம்மளால். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் அந்த மாதிரி வாங்குங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறத சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி எமோஷ்னல் டேமேஜும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெப்த்தை வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் மட்டும் இல்லை. ஓகேங்களா? மென்டல் ப்ரெஷராக இருக்கட்டும், அதே மாதிரி ஆன்சைட்டி வரும், ஃபியர் பயமாக இருக்கும், 24 மணி நேரமும் பயமாக இருக்கும், தூக்கம் வராது, ஓவர் திங்கிங் இருக்கும், அதே மாதிரி ஃபேமிலி ஃபைட்ஸ் இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும், ஃபோன் ரிங் ஆனாவே பயமாக இருக்கும். ஐயோ அன்னோன் நம்பர்னாலே டென்ஷனாக இருக்கும். எந்த நம்பர்லேருந்து எந்த கடன்காரன் கூப்பிடுவான். நான் வழக்கம் போல் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பேசும் பட்சத்தில் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி சிம்பிளாக பேசுகிறேன். அதே மாதிரி அந்த பேமெண்ட் டியூவாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே பார்த்தா நம்முடைய பிரெயின் வந்து பார்த்தோம்னா எனர்ஜியை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா? க்ரியேட்டிவ் திங்கிங் போயிடும், கான்ஃபிடென்ட்டு குறையும். அதே மாதிரி டெப்த்து சம்டைம்ஸ் வந்துட்டு வேலெட்டை விட மைண்டை அதிகமாக வந்துட்டு டேமேஜ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த டெப்த்து ட்ராப்புக்குள்ளே தான் நீங்கள் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வருது. ஓகேங்களா? என்ன தேவை,
ஓகே. என்ன வேணும், என்ன தேவை அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ, நமக்கு அத்தியாவசியமா தேவைறது என்ன? ஃபுட்டு, எஜுகேஷன், ஹெல்த். ஓகே. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, லேட்டஸ்ட் ஃபோனு, ஸ்டேட்டஸு இதெல்லாம் நமக்கு தேவையா? ஓகே. ஸோ, இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கும்போது, அத்தியாவசியம் ஒண்ணு, தேவைப்படுவது அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ, இஎம்ஐ நார்மல்னு நெனச்சிடாதீங்க. தயவு செஞ்சு இஎம்ஐ ஈஸின்னு தயவு செஞ்சு நெனச்சிடாதீங்க. ஓகே. ப பட் ஆனா மல்டிபிள் இஎம்ஐ வந்து பார்த்தோம்னா, நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃபே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்கம் ஜெனரேட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இன்கம் ஜெனரேட் பண்ண முடியல அப்படிங்கும் பட்சத்தில நம்ப லைஃபே வந்து பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து பார்த்தோம்னா அடங்கிரும். ஸோ, இது நெறைய பேர் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு விளையாட்டுத்தனமா பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ, 19 ஏஜ் 20 ஏஜ் இருக்கவங்க இந்த ஆர்எக்ஸு அப்புறம் ஆர்சி 390 இல்ல இன்னொன்னு ஆர்சி. ஸோ, இந்த மாரி பைக்ஸ் எல்லாமே சூப்பர் பைக்ஸ் நல்லாருக்கும். பட் அத வாங்கிட்டு அந்த லோன்ல வந்து பார்த்தோம்னா சிக்கிட்டோம் அப்படின்னா, அத வாங்கிட்டு நம்மளால பெட்ரோலும் போட முடியாது. ஸோ, இதெல்லாமே ட்ரூத். ஓகே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே ஓரளவுக்கு ரிச்சா இருக்காங்க. பட் நான் புவரு. ஸோ, அதனால அது அவங்களுக்கு செட் ஆகும். ஓகே. அவங்க அந்த பைக் வாங்குறாங்க அப்படின்னா, அத வச்சு அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்கம் ஜெனரேட் பண்ணுவாங்க. ஓகே. அத வச்சு அவங்களால யூடியூப் போட முடியும், இல்ல வீடியோஸ் போட முடியும், Instagram ரீல்ஸ் போட முடியும், Facebookல போட முடியும். மானிடைஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு மணி வரும். அது வேற செக்ஷன். ஓகேங்களா? ஸோ, அது அவங்களுக்கு புடிச்சிருக்கு. அத இன்கம் ஜெனரேட் பண்ண முடியலனாலுமே அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, அது வேற விஷயம். ஓகேங்களா? நம்பளால எந்த பொருள் வாங்குனாலும் இன்கம் வர மாரி இருந்தா மட்டும் தான் நம்ம வாங்கணும். ஓகேங்களா? அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. என்னைய மாரி இருக்க மக்கள் தான் நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ, நீங்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, கடன் மட்டும் அதாவது வந்து இன்கம் ஜெனரேட் ஆகும் அப்படின்னா கடன வாங்கலாம். இன்கம் ஜெனரேட் ஆவாது. அந்த கடன்ல நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு உங்களுக்கே புரியும். ஓகே. உங்களுக்கே தெரியும். இப்ப நான் ஃபினான்ஷியலா ஃப்ரீடமா இருக்கேன். சேலரி வருது. செலவு பண்ண கரெக்ட்டா இருக்கு. சேவிங் பண்ண முடியுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா விட்டுருங்க. எதையும் புதுசா வாங்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதே மாதிரி என்னுடைய ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா, நான் அடுத்து சொல்றேன். எனக்கு டெப்த்து 15,00,000 இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அத எப்படி நான் கட்டப் போறேன், எப்படி பிளான் இது எல்லாமே நான் லைன் பை லைன் சொல்றேன். அது ஏன் எனக்கு வந்துச்சு, அது ஏன் நான் வாங்குனேன், இவ்வளோ பேசுறேன்ல, நான் ஏன் அப்படி வாங்குனேன் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் மௌரியன். ஓகேங்களா?